நம்ம நாட்டில் சட்டங்கிறது எல்லாருக்குமே சமமானது. நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். தப்பு செய்யாதவங்க தண்டனை அனுபவிக்கக்கூடாது இல்லையா? அப்படிங்கிறதுனால தான் பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வருது. நீங்கள் தான் தப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா தண்டனையே கொடுத்துருவாங்க. ஆனால் சாட்சி இல்லைனா விசாரிக்கிறதுக்கு டைம் கேட்பாங்க. இந்த டைமில் நீங்கள் செஞ்ச தப்பை பொறுத்து உங்களுக்கு பெயில் தரலாமா வேணாமான்னு கோர்ட் தான் முடிவு பண்ணும். நாட்டில் பெயிலபிள், நான் பெயிலபிள் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இந்த பெயிலபிள் குற்றங்களில் நீங்கள் செஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பெயில் கிடைக்கும். நீங்கள் பெயில் வாங்குறதுக்கு முக்கியமாக 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்னென்னா, எப்போல்லாம் கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஆஜராகியே ஆகணும். வெளியூருக்கு எங்கன்னா போகணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும். போலீஸ் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வெளியூருக்கே போகணும். எவிடன்ஸையோ இல்லை விட்னஸையோ சந்தித்து நீங்கள் பேசவே கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெயில் தருவாங்க. பெயிலே மொத்தமாக 4 வகை இருக்குது. முதல்ல ரெகுலர் பெயில். இது ஆல்ரெடி அரெஸ்ட் ஆனவங்களுக்கு கொடுக்கப்படுற பெயில். சின்ன சின்ன கேஸ், அதாவது தெஃப்ட் கேஸ், ஃபைட் கேஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இல்லை செஷன் கோர்ட்டு இல்லை ஹை கோர்ட்லேயே பெயில் வாங்கிக்கலாம். ரெண்டாவது ஆன்டிசிபேட்டரி பெயில். அரெஸ்ட் ஆக போகிறோன்னு தெரிஞ்சாலோ இல்லை அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புக்கு அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சாலோ நீங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஷன் கோர்ட் இல்லை ஹை கோர்ட்டில் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலை வாங்கிக்கலாம். மூணாவது இன்டரிம் பெயில். இந்த பெயில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது டெம்பரரியாக கொடுக்கப்படுற ஒரு பெயில். அதாவது டிஃபால்ட் பெயில். நீங்கள் அரெஸ்ட் ஆகி 60 இல்லை 90 நாளுக்குள்ள போலீஸ் உங்கள் மேலே சார்ஜ் ஃபைல் பண்ணலாம், உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பெயில் கொடுத்துருவாங்க. இதுதான் டிஃபால்ட் பெயில். மேலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்க நம்ம டாக்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்கிறா இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னால் மட்டும்